நான்லாம் காலேஜ் போய் உட்காருவேனா, ஒரு டிகிரி படிப்பேனா அப்படின்றது பெரிய கனவு தான். ஏன்னா நான் வந்துட்டு இருந்த சூழ்நிலை அப்படி. நான் ஒரு மாற்றுத்திறனாளி பையன் அப்படின்னு நான் இப்போ யார்ட்டையும் சொல்லிக்கிறது இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். நான் ஒரு மாற்றுத்திறனாளி பையன்தான். எனக்கு வந்து ஸ்கூல் போகிறது அப்படின்றது பெருமளவுக்கு இன்ட்ரெஸ்டடான ஒரு விஷயம் கிடையாது. பெருமளவுக்கு நான் ஸ்கூல் போகிறதுக்கே விருப்பப்பட மாட்டேன். ஸ்கூல் போகிறதுனாலே எனக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்துட்டு ஒரே ஒரு ஆசிரியருக்காக ஸ்கூல் போன ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் நானாக தான் இருப்பேன். ஒரே ஒரு ஆசிரியருக்காக ஸ்கூல் போக பிடிக்காம இருந்தேன்னா, ஸ்கூல் போனேன்னா அது காரணம் சார் மட்டும்தான். ஏன் தெரியுங்களா? அது வரைக்கும் அருண்குமார் கோகுர் ஸ்கூலில் படிக்கிறான் அப்படின்றது படிக்கிற பசங்களுக்கும் பிற ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் கோகுர் ஸ்கூலில் அருண்குமார்னு ஒரு பையன் படிக்கிறான் அப்படின்னு அந்த கோகுர் வட்டாரத்துக்கே தெரிய வச்சவங்க சார் மட்டும்தான். எங்கள் ஸ்கூலில் நான் 7th படிக்கக்குள்ளே ஒரு ஆனுவல் டே நடந்தது. அங்கே என்னன்னா, எனக்கு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாம் போயிட்டு ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், பேசணும், பாடணும், ஆடணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் வந்துட்டு எனக்கு அது கிடைக்கலங்கிறத விட அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்படலை அப்படின்றது தான் உண்மை. அப்போது ஒரு டைம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தேன் ஒரு வகுப்பறையில் உட்காந்து. என்னால் முடியல சார், நான் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கேன், எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது செய்கிறாங்களே, அப்போது நான் ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு நான் அழுதுகிட்டு இருக்கும்போது சார் சொன்னாங்க, நீ வந்து செய்கிற, உனக்கு வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் உண்டு, நீ கண்டிப்பாக நடிக்கிற, ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் அதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, சரி என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கடந்து வந்துட்டேன். ஆனால் மறுநாள் நான் வகுப்பறையில் இருக்கேன். சாருக்கு நினைவு இருக்குமான்னு தெரில, ஒரு எங்கள் ஊர் பொண்ணை விட்டு கூட்டு வர சொன்னாங்க. இந்த மாதிரி 7th போய் அருண்குமார் இருப்பான், அவனை வர சொல்லு அப்படிங்கிறப்ப அவங்க 6th கிளாஸாக இருந்தாங்க. அப்போ 6th போய் அவங்க இருக்கும்போது நான் பார்த்தேன். இந்த மாதிரி கூப்பிட்டு ஒரு நோட்டை எடுத்துன்ட்டு காமிச்சாங்க. இதான் உன்னோட ட்ராமா, இதான் உன்னோட நேமு, இதான் உன் கேரக்டரு, இதை வந்து நீ பண்ணணும், இதில் ஒரு டான்ஸ் இருக்குது, நீ ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நாடகத்தில் பேர் வந்து ஜாக்காவி ஜம்புன்ற கேரக்டர் கொடுத்து ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்கூலோட ஆனுவல் டே ஸ்டேஜில் என்னை ஏற்றி விட்டு, எப்படின்னா அந்த விழாவோட கதாநாயகன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு என்னை கொண்டு போனது சார் தான். அந்த அளவுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு களிமண் தான் நான் சொல்லணும். நான் வந்து பெரிய இறை சக்தியெல்லாம் நம்புறேன்னா எனக்கு தெரியாது. எனக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக இருக்காருன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல சார் தான் எனக்கு கடவுள். ஏன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் பெற்றோர்கள்னு சொல்கிறத விட, பெற்றோர்கள் மத்தியில் எல்லா பிள்ளைகளும் வளர்றதை விட ஒரு ஆசிரியர்கிட்ட தான் அதிகமாக வளருது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது நான் உணர்ந்தவன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை நல்லா தான் வளர்த்தாங்க, நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பிறகு அவங்கள மாதிரியே கேர் பண்ணி என்னை வளர்த்தவங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சாரை. நான் வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட என்ன ஒரு ஸ்டேஜும் தானாக கூப்பிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்னாங்க. ஒரு ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில்னு இப்படியே பேசிக்கிட்டு இருந்து சார் கொடுத்த வாய்ப்புகள் பயன்படுத்தி அப்புறம் நான் 8வது வரைக்கும் முடிச்சுட்டு குறுக்கத்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் போயிட்டு ஒரு 4 வருஷம் 9 to 12 படித்தேன். அங்கேயும் எப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ஸ்கூலை விட்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள எல்லா டீச்சர்ஸும் மறந்துடுவாங்க, ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருப்பாங்களான்னா அது சத்தியமாக எனக்கு சொல்ல தெரியல சாரை தவிர. ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு போட்டியில் நான் சேரணும் அப்படின்னா அங்கே இருந்த என்னோட ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு, இவன் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான், இவனுக்கு ஸ்டேஜ் வந்து பிடிக்கும், இவனுக்கு இவ்வளோ செய்ய தெரியும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற என்னோட டீச்சர்ஸை கான்டாக்ட் பண்ணி, இவனுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கொடுங்க, இவனை எங்கேயும் அழைச்சிட்டு போகாமல் இருக்காதீங்க, இவனை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கும் என்னை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறதுல என்னை விட சார் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நான் செல்ல சார், போதும் சார், இது வந்து வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட வந்து சொல்லுவாங்க, நீ வந்துட்டு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க செஞ்சதுக்கான பலன் என்ன தெரியுமா? நான் வந்து ஒரே ஒரு ஸ்டேஜுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் திருவிக்கி அரசு கலைக்கல்லூரியில் BA ஹிஸ்ட்ரி 2nd இயர் படிக்கிறேன். எங்கள் கல்லூரியினுடைய இலக்கிய மன்ற மாணவ துணைத் தலைவர் பொறுப்புக்கு என்னை உட்கார வச்சிருக்குன்னா அதுக்கு சாரோட உழைப்பு மட்டும்தான் காரணம்.
நான் என்னோட திறமைலாம் சொல்கிறது அது பொய். திறமை என்னை கொண்டு போய் உட்கார வச்சுச்சாலாம் எனக்கு தெரியாது. எனக்குள்ள திறமை இருக்கா என்னன்னு இன்னை வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வண்டி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் ஒரு அச்சாணி இருக்குது. அந்த அச்சாணி சார் மட்டும்தான். எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட், அப்புறம் எங்கள் சாரோட சப்போர்ட். நான் எங்கே போனாலுமே, எந்த விழாவுக்கு போனாலும் அந்த முடிக்கும் போது எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சார் பேரை சொல்லுவேன். இந்த மாதிரி சார் பேரை சொல்லி நான் எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பேன். நேற்று கூட காரைக்கால் வானொலியில் லைவ் ஷோ பண்ணேன். அப்போ முடிக்கும் போது கூட நான் சார் பேர் சொன்னேன். அப்போ எங்கள் பேராசிரியர் கேட்டாங்க, யார் அந்த சாரு எப்படி அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் அந்த மாதிரி சார் செஞ்சது அப்படி, அப்புறம் சாரோட ஃபோட்டோலாம் அனுப்பி வச்சேன். அப்போது இந்த மாதிரி சார்கிட்ட சொன்னேன், சார் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ஃபோன் அடித்தாங்க. நான் அவங்களுக்கு வாழ்த்து சொன்னேன்னு சொல்லியிருப்பான்ட்டு அதையும் இந்த நேரத்தை சாருக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு எந்த அளவுக்கு, ஏன் நான் இந்த அளவுக்கு சாரை பேசுகிறேன்னா, எனக்கு வெளி உலகமே தெரியாது. நான் எங்கள் வீட்டை விட்டு தாண்டி போனதில்லை. எங்கள் வீட்டை விட்டு நான் தாண்டி போனதே ஸ்கூலுக்கு மட்டும்தான் தாண்டி போயிருக்கேன். நான் பஸ் ஏறவே எனக்கு தெரியாது. நான் 10th படிக்கிற வரைக்கும் எங்கள் பேரண்ட்ஸ் தான் என்னை பஸ் ஏற்றி விட்டாங்க. அவங்களுக்கு நான் நன்றி கடன் பண்ணிருக்கேன். பேரண்ட்ஸ் தான் பஸ் ஏற்றி விட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நான் 7th படிக்க உள்ளேயே என்னை டூர் அழைச்சிட்டு போனாங்க. எங்கள் ஸ்கூலில் வருஷம் டூர் போவாங்க. ஆனால் நான் போக மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பயம், ஏன் எப்படி பையன் தனியாக சமாளிப்பான் அப்படின்ட்டு. ஆனால் முதல்ல எங்கள் அப்பா அம்மாட்ட பேசி நான் உங்கள் பையனை பத்திரமா பார்த்துக்கிறேன், அவனை அனுப்பி வைங்கன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த 3 நாளும் என் கூடவே இருந்தாங்க. என் கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க, விடவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வைகை டேம் போனோம். அப்போ அந்த படி ரொம்ப பெருசு. இப்போயாவது நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நடக்க கற்றுக்கிட்டேன். அப்போ எனக்கு நடக்க கூட முடியாது. அப்போது சாரோட தோளில் வச்சு என்னை தூக்கிட்டு போனாங்க. என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். இன்றைக்கி நான் வந்துட்டு எல்லா ஸ்டேஜும் போயிட்டு வந்துட்டேன். ஒன்றியம், மாவட்டம், மாநில அளவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அப்புறம் செய்தித்துறை அமைச்சர் முன்னாடி வரைக்கும் எல்லா உயர்கல்வித்துறை அமைச்சர் எல்லாரும் முன்னாடியுமே பேசிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்துட்டு எவ்வளோ பேசினாலும் அந்த பெருமை புகழ்லாம் எப்போவுமே என்னை சேராது. எனக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது, நான் பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. நான் அதாவது ஒரு களிமண் தான். திரும்பவும் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு களிமண்ணை ஒரு சேலையாக மாற்றி கொடுத்தது சார் மட்டும்தான். நான் எவ்வளோ தூரம் போனாலும் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஒருவேளை நான் சாரை மறந்துட்டு போகிற ஒரு டேனா அன்றைக்கி நான் இறந்த டே மட்டும்தான் இருக்கும். நன்றி.